ஹாய் गाइस வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எஸ்எல் லெண்டிங் கான்செப்ட் கொண்டு வர போறேன். கூடிய விரைவில் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். எஸ்எல் லெண்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகுதுன்னு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீக்லி ஒன் டைம் உங்களுக்கு அதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் எஸ்எல் லெண்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் குள்ள நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, எஸ்எல் லெண்டிங் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் உட்கார்றீங்க, ஸ்கூலோ இல்ல காலேஜ்ல எக்ஸாம்ல உட்கார்றீங்க அப்படின்னா நீங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுவீங்க. முதல்ல கொஸ்டின் பேப்பர் படிப்பீங்க. படிச்சப்பனால அது நல்ல ஈஸியான கொஸ்டின்ஸ், நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும் பொழுது நீங்க டக்குன்னு டிக் மார்க் அடிச்சுட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாத கொஸ்டினுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கான இதுவா அதுவான்னு கன்சல்டேஷன் இது பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிச்சு விடுவீங்க. கரெக்டா இல்லையா? இது எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கும். மார்க்கெட்டும் அப்படிதான். ஸ்டாக் மார்க்கெட்டுடைய சார்ட் நீங்க எப்படி பார்க்கணும்னா, சார்ட் கன்சல்டேஷனா இருக்கா, இல்ல ட்ரெண்ட் அப் மார்க்கெட்டா இருக்கல, ட்ரெண்ட் டவுன் மார்க்கெட்டா இருக்கல, இல்ல எஸ்எல் லெண்டிங் மார்க்கெட்டா இருக்கா. முக்கியமா பார்க்கும்போது எஸ்எல் லெண்டிங் மார்க்கெட்ல உஷாரா இருக்கணும். அதுல மட்டும் தான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, கன்சல்டேஷன் மார்க்கெட்ல நீங்க எஸ்எல் யூஸ் பண்ணணும். அதுதான் சேஃப்டி. ட்ரெண்ட் அப்போ இல்ல ட்ரெண்ட் டவுனா மார்க்கெட் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இதுல எஸ்எல் அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நான் என்ன கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு. முதல்ல எஸ்எல் போடாம ட்ரேட் பண்றது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், கொஞ்சம் வருடங்கள் எடுத்துக்கும். பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி எஸ்எல் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும். நான் 99% எஸ்எல் போட மாட்டேன். ஓகே, 1% அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருந்தா இல்ல எஸ்எல் லெண்டிங் மார்க்கெட்டா இருந்தா மட்டும் நான் எஸ்எல் போடுவேன். இல்ல நான் எஸ்எல் பிளேஸ் பண்ணவே மாட்டேன். குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட். நான் ஸ்கேல்பர். நான் யோசிக்கவே மாட்டேன். லாசஸ் வந்தாலும் நான் ஹோல்டு பண்ண மாட்டேன், ஆவரேஜ் பண்ண மாட்டேன். உடனே கட் பண்ணிட்டு எனக்கு திரும்பான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் என்ட்ரி கொடுப்பேன். இதுதான் என்னுடைய மெத்தட். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, மார்க்கெட் முந்தின சொன்ன மாதிரி செல்லிங் வந்துட்டு இருக்கு. அதிகபட்சமா பார்க்கும்போது செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஃபால் ஆச்சா இல்லையா? ஏன்னா கோல்டு ரேட் அதிகமாச்சுன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து எக்கனாமி கீழே விழும். புரியுதுங்களா? சேஃப்டிக்காக கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அப்ல போயிருக்கா, இன்னைக்கு கோல்டு ரேட் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் இப்படி நீங்க அனலைஸ் பண்ணலாம். கோல்டு ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா நிப்டி 50 உடைய எல்லா ஸ்டாக்ஸும் மார்க்கெட் கம்மியாகும், டவுன் ஆகும். ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. மார்க்கெட் நம்மளது அப்ல இருக்குன்னா கோல்டு ரேட் கம்மியாக போகுது. ஒரு கோல்டு வாங்க போறீங்க பண்ணீங்கன்னா ஒரு செமையான ஒரு டிப்ஸ் இது. நம்ம ரேட் நம்மளுடைய கவர்மெண்ட் நிப்டி 50யோ இல்ல பேங்க் ஏதோ ஒரு விஷயம், நிப்டி 50 முதல்ல பாருங்க வெயிட்டேஜ் வந்து நிப்டி மேல போயிட்டு இருக்கனால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னா அன்னைக்கு போய் கோல்டு வாங்குங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு வந்து ரேட் கம்மியா இருக்கும், கோல்டு கீழே விழுந்திருக்கும். நம்மளுடைய மார்க்கெட் அப்ல போயிட்டு இருக்கிற போது தான் கோல்டு வாங்கணும். ஓகே, புரியுதுங்களா? நம்மளோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கோல்டு வாங்க கூடாது. அந்த டைம்ல மார்க்கெட் கோல்டு வந்து ஆப்போசிட்டா மேல போகும். ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் என்பது பிளஸ், நம்மளுடைய கோல்டுன்றது மைனஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு, நிப்டி பொறுத்தவரை கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா கோல்டு ரேட் பொறுத்தவரை என்ன செய்யும் ப்ரோ? அப் போகும். இப்போ கோல்டு ரேட் அப்ல இருக்கு அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட் கீழே விழும். புரியுதுங்களா? நம்ம மார்க்கெட் மேல இருக்கும் போது தான் கோல்டு வாங்கணும், கீழே வரும்போது வாங்கக்கூடாது. சூப்பரான ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்கேன். கோல்டு வாங்குறது எப்ப சார் வாங்கணும் நிறைய பேர் நல்லா கேட்கக்கூடிய விஷயங்கள். 500 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிருக்கேன். சென்செக்ஸ் 2000 பாயிண்ட் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்குன்னா அன்னைக்கு போய் கோல்டு வாங்குங்க. உங்களுக்கு ரேட் கட்டா இருக்கும். ஈஸியா நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கோல்டுல எப்படி வாங்கலாம்? நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்கினாலும் சரி, நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க போய் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதுல போய் பார்க்கலாம். அப்படி இல்ல சார் என்னக்கா பிசிக்கல் கோல்டா இருந்தா நீங்க போடக்கூடிய அணிகலங்களா வாங்குறத விட டிஜிட்டலா நீங்க வாங்கினாங்கன்னா நீங்க என்னைக்குனாலும் செல் பண்ணிக்கலாம். அது பிசிக்கலாவா நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஜாயின் பண்ணாதவங்க மார்னிங் டெய்லி கிரீன் அது ஜாயின் பண்ணுங்க. ஈஸியா டெய்லியுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பார்க்கும்போது 25,500 உடைய கால் ஆப்ஷன். ஓகே, ஹையஸ்டா போயிருக்குது 260 ரூபாய் போயிருக்கு. என்னுடைய மெம்பர்ஷிப் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. டார்கெட் ஹிட் பண்ணிடலாம். எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? நேத்து தமாக்கா சென்செக்ஸ் செமையான மூமெண்டம். 2-3 கேண்டல தமாக்கா, நமக்கு அந்த அளவுக்கான தமாக்கா. நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்கன்ற. நான் அடிபட்டு இருக்கேன். நான் ட்ரேடிங்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். உங்களால அந்த அனுபவத்தை தாங்க முடியாது. ஏன்னா ட்ரேடிங் கேம்லிங் ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு. அதை போக்குறோம்னா நான் கை கொடுக்க ரெடி, நீங்க கை கொடுக்க ரெடியா? நான் தூக்கி விட ரெடி, நீங்க என் கை பிடிச்சி அந்த நம்பிக்கையோட இவங்க கை பிடிச்சா நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மார்னிங் டெய்லி கிரீன்ல ஜாயின் பண்ணி செஷனை லர்னிங் செஷனா எடுத்துட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க. தேங்க்யூ சோ மச். ட்ரேடிங் அக்கௌண்ட் யாராகிட்ட இருக்கோ அதை ஓபன் பண்ணுங்க. இல்ல இருக்கு சார் எனக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னு ஒய்ஃப் பேர்லயோ இல்ல பிரதர் பேர்லயோ சிஸ்டர் பேர்லயோ இல்ல டாட்டர்ஸ் பேர்லயோ ஓபன் பண்ணுங்க.
பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸி டு அக்சஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா பிராண்ட் இஸ் பிராண்ட். லோக்கல்ல ரோட்டு கடையில் வாங்குறதுக்கும் பிராண்டா போய் ஒரு மால்ல வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. பிராண்டா இருக்கணும்னா, பிராண்ட் ட்ரேடிங் பண்ணணும்னா பிராண்ட் அக்கௌண்ட் முக்கியம். அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணுங்க. அதுவும் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. மார்னிங் மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றது மொத்தம் டிராப் பண்ணி காட்டியிருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு லர்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங். பாய்.